என்னங்க கதை என்னங்க? ஒரு காவல் நிலையத்தில் உள்ள அனைத்து அலுவலர்கள், பணியாளர்களையும் பிணை கைதியா வச்சுக்கிட்டு ஒரு ஆள் ஆப்பரேட் பண்றார். ஏங்க அந்த ஆள் பைத்தியமா? லூசா? தீவிரவாதியா? இல்ல பப்ளிசிட்டிக்காவா? இல்லை, பாதிக்கப்பட்டவன் செய்கிறான். யார் அந்த பாதிக்கப்பட்டவர்? ஏன்? எப்படி செய்கிறார் என்பதுதான் கதையோட போக்கு. இந்த ரியாலிட்டியை நம்ம கனெக்ட் பண்ணோம்னா, காவல்துறையும் நீதிமன்றங்களும் மக்களின் பாதுகாவலர்கள், குறிப்பாக சொல்லப்போனால் ஏழை எளியவர்கள் பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாப்பதற்கு தான் அமைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இன்றைய நிலையில் அரசியல்வாதிகள், இன்னும் சொல்லப்போனால் உயரதிகாரிகள், இன்னும் சொல்லப்போனால் காவல்துறை, இவங்கெல்லாம் பூந்து இவங்களுக்கு சொத்து வாங்கணும், சம்பளத்தை தவிர அதான் எந்த இழவுக்கு தான் இங்கேருந்து சாவர வரலையும் வேலை உண்டு, சேர்த்து வேலை இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் பென்ஷன் உண்டு. ஆனாலும் இவங்க அது கட்டுப்படி ஆகிறதில்ல. இதுக்குள்ளே 100 கோடி ரூபா சேர்த்துணும். ஒரு இன்ஸ்பெக்டர்